ஓகேவா? 2 மாசமா ஏதாவது போனேன். சீமோடா தலை அடிக்கணும். நாளைக்கு நாய் அப்புறம் என்னடா ஒரு விஷயம் சொன்னா இப்போ ஒரு விஷயம் சொல்லி கிருகிருன்னு ஆகுறான். நான் அவன்கிட்ட போவாதப்பா. நீ எப்பவுமே நல்லது சொல்லணும்னா தெரியல. ஆனா இருந்தாலும் அவன்கிட்ட போவாத. அவன் அங்க என்ன பண்றது எக்ஸ்பீரியன்ஸ் சொல்றேன். அதுக்கு சொல்லு, நல்ல விஷயத்தை பண்ண சொல்லு. அவன் கிட்ட போறான் அந்த பையன். நீ சொல்றத பார்த்துட்டு இப்பதான் நேரம் காலையில் வரேன்னு அதுக்கப்புறம் சொல்லணும்னா இதனா சொல்ல ஆக்சுவலி முன்னாடி அவ்வளோ பிக்ஸ் இருக்குது. என்ன பண்ணுறது? எவ்வளோ நேரம் நான் கழிக்கிற பிக்ஸ் இருக்குது. அம்மா மஞ்சள் பச்சை இது இங்கே நீ தொடர்பு இருக்காது. பட் என்னாச்சு இப்போ எவ்வளோ பச்சை போட்டுருப்ப சரியா? சரிதா இங்கே இன்னொரு இருக்குது. ஏன்னா அவன் பண்ணுங்களா வேணா சொல்ல வேணா என்ன சொல்லுங்க. எவ்வளோ போடுறீங்க? இன்னும் ரேட்டு சொல்லியா? நான் இவங்ககிட்ட என்ன ரேட்டு என்னன்னு கேட்டுட்டு வரேன். ஒன்றுமே இல்லை. எங்களுக்கு அவர் எடுத்துட்டு போறாரு. மீனுங்களா நீ ஒன்றும் என்ன பண்ணுறல? நீ எனக்கு புரிய நீ மீன் எங்ககிட்ட எடுத்துட்டு போறாரு. எங்க வீட்டு மெசேஜாக அது கொடுத்துறேன் கைக்கு. புரியுதா அவனுக்கு? சிவான எடுத்துட்டு போறேன். கைட்டா கைட்டு கொடுத்துறேன். 10 ரூபா எக்ஸ்ட்ரா கூட கொடுத்துருவாங்க. நம்மகிட்ட ஒரு 50 ரூபா கொடுது. அவர் 100 ரூபாய்க்கு போறீங்க. இப்போ நீங்கள் போட்டு சரி மொத்தமாக இருக்கீங்களா? அதான் சொல்கிறேன். எடுத்துட்டு கேஸ் அவனுக்கும் சிவனானுக்கும் கொடுப்போம். அவங்க தான் இங்கே ரெண்டு பேர் தான் இங்கே பண்ணுறாங்க. ஆமாம் 2 பேர் பண்ணி கொடுக்க பண்ணுறாங்க. அவங்களும் எடுப்பாங்க. வா வர்றவங்க எல்லா ஐடியா எடுக்கிறாப்பா பண்ணிவிட வரணும். எப்பயுமே 18 கிலோ 20 கிலோ சைஸ். 20 கீழே வாங்க. அவனுக்கு பிரச்சனை கிடையாது. பெருசு வராது. யாரும் பெருசு அதுல 4 மீன் 2240 கிலோ வரும். 5 மீன் 2 மீன் சின்ன மீன். அப்படியே வேற மாதிரி விட்டுறாங்க. நம்ம வெட்ட மாட்டேங்குது. குமார் விட்டுறாங்க. குமார் விட்டுறானே. சொல்லலாம் ஒரு சரி ஒரு சரி. என்ன பிரச்சனை? இது கடை இல்லை. ஏன் சொல்ல அந்த நீட்டுக்கு டெல்லியில் நடக்குதுல்ல? ஆமா ஆமா ஆமா. அதை வந்து நம்ம மெரினா பீச் ஆக்கிரமிப்பு பண்ணுறவங்க சொல்லிட்டு லாக் பண்ணிட்டாங்க. அது மெரினா பீச்சு புரியுதா? ஏற்கனவே ஜல்லிக்கட்டுக்கு ஆன மாதிரி ஆயிடுச்சுன்னா அதனால நேற்று பிளான் ஆகுது. எது பிளான் ஆகுது? மெரினா பீச் எப்போ திருவிழா பண்ணுவாங்க? என்ன ஒரு திருவிழா பண்ணுவாங்க? என்ன கதைன்னா சிம்பிளா நம்ம பீச்சில் ஜனம் வர்ற மாதிரியே வந்துட்டு
லாக் பண்ணிட்டான்னு வச்சுக்க ஒண்ணுமே பண்ண முடியாது. முதல்ல ஆன மாதிரி ஆயிடும். அப்புறம் அங்க பாருங்க, ஒரு நாளைக்கு 10,000 பேர் வராங்களாம் வெளியில இருந்து, டெல்லியில. ஆமா, அது மாரி இப்போ நம்ம தமிழ்நாட்டில் இருக்கவங்களும் போய் சேர்ந்துருக்காங்க. பட் இங்க லாக் பண்ணிட்டாங்க, போச்சு. கவர்மெண்ட்டுக்கே பிரச்சனை ஆயிடும். அப்புறம் இது சமாளிக்கிறதுக்குள்ள தலை சுற்றி ஆயிடும். அப்புறம் அவங்க உத்தரவாயிட்டாங்க கவர்மெண்ட், போலீஸ்காரங்க லாக் பண்ணிடலாம். ஏன்னா மேக்சிமம் முயற்சி பண்ணிருக்காங்க. வேலை உரிமையா விட்டுறேன், உரிமையா விட்டுறேன். இப்போ ஒண்ணுமே இல்லை, பொருள் சுத்தமாக வெட்டி கொடுத்து அனுப்பிச்சிங்கன்னா நீ கேட்குற காசை உங்களுக்கு தலைக்கு மேலே போட்டு அனுப்புவாங்க. நாங்களும் எக்ஸ்ட்ரா வாங்குறது கிலோவுக்கு 20 தான் வாங்கினேன். எவ்வளோ 23 கிலோவா, 250 450 ரூபா. அது ஒரு 400 ரூபா, 850 ரூபா போடணும். ஓ இந்த மாமா ஐயா வாங்க, என்ன வேணுங்க? நான் கவர்ல போட்டேன் நான் சொன்னோம். ஓ அதான் பீர்க்கல. இதெல்லாம் கத்தி இல்லை, நீ என்னதான் பண்ணாலும் மீன் ஒன்றும் ஆகாது. ரவுண்டா போடுவோம், குருவை போடுவோண்ணா. அப்படி ரவுண்டா போடுவா, நீங்க சொன்னீங்க தான் போடுவோம். பீஸ் ஓகே பாருங்க. ஓகே, கவர் இருக்குங்களா?